சக்தி மிக்க குழுக்கள் பெரும்பாலும் உந்துதலால் உருவாக்கப்படுவது இல்லை. சரி, கலாச்சார பிரச்சனைகள் மிகவும் சிறிய அளவில் ஆரம்பித்து பெரிய பிரச்சனைகளில் சென்று முடியும். கல்ச்சரல் இஷ்யூஸ். அப்படி என்றால் கலாச்சார பிரச்சனைகளை மிகவும் சாதாரணமாக ஆரம்பித்து ஓங்கி வளர்த்து விடுபவர்களை நாம் என்ன சொல்வது? அவர்களையும் இணைத்து அதை டிஃப்யூஸ் பண்ண வேண்டும், அதை அப்படி எடுத்து விட வேண்டும். சக்தி வாய்ந்த குழுக்கள் சாதாரணமாக எதையும் இழக்க விரும்புவது இல்லை. ஏன்? I have the power. அதனால் அந்த இடத்தில் கவனம் தேவை. பழி சொல்லும் கலாச்சாரம் இருப்பினும் பொறுப்பு அறிந்து முறையாக அவர்கள் பணியாற்றுவார்கள். மரியாதை குறைவை குழுவும் தலைமையும் எந்த காலத்திலும் ஏற்பது இல்லை. கால நேர அளவீடு அதிக கவனம் பெறும். இத்தனை நாட்களுக்குள் முடிக்க வேண்டும், இந்த நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்ற இந்த கால நேர அளவீடுகள் பெரும் பிரச்சனைகளை எல்லாம் சாதாரணமாக தீர்த்துவிடும். மன்னிப்பு, வருத்தம் ஆகியன அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல உதவாது. நீங்கள் ஒரு நிலையில் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள், அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். அவன் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா, நான் தெரியாம, நோ சார், சாரி சார் என்றால் பணியாற்றத்தானே வந்தேன், இல்லை என்னை பிணியாக்க வந்தாயா என்று யாராவது கேட்டால் எப்படி இருக்கும்? அதை நினைவில் கொள்ளுங்கள். அதிக தரம் இல்லாத பணி பாராட்டு பெறவே பெறாது. அப்ப அவங்கெல்லாம் செய்கிறார்கள், அவர்களெல்லாம் இந்த மாதிரி எக்ஸப்ஷனல், அதாவது படிப்பில் சேராதவைகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. சரி, அப்படியானால் மேல் நடவடிக்கை இல்லாமல் பணி முடித்து வெளியேறும் பணியாளர்கள் மீண்டும் அதே பணியை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? எது எப்படி நடந்ததோ அது சரியாக நடந்ததா இல்லையா என்று பார்க்கிறார்கள் அல்லவா? அப்பொழுது அதை உணர்ந்து கொள்கிறார்கள் அல்லவா? மன்னிப்பு, வருத்தம் ஆகியன அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல எந்த காலத்திலும் உதவாது. அதிக தரம் இல்லாத பணி பாராட்டு பெறவே பெறாது. சொல்லலாம், நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து பணியாற்றி கொண்டிருந்தோம், நீங்கள் மிக நன்றாக, அது வாய்ப்பேச்சு, டாக்குமெண்ட், பத்திரம் இல்லை. சரி, பிரச்சனைகளை நேரடியாக பேசி தீர்க்க வேண்டும். தேதி குறிப்பிட்ட பணிப்பாங்கு முறையை செயல்படுத்துவது அவசியம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரில் பேசி முடித்து